50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சா தான் வெற்றி என்று சொன்னீங்க. இப்ப 432 ஓட்டுல தான் ஜெயிச்சீங்க. அதை பற்றி என்ன சொல்லப் போறீங்க. அதெல்லாம் விடுங்க, ஜெயிச்சது முக்கியம் இல்லையா. இந்த ஜெய்க்கு காரணம் இங்க நிற்கிற இந்த ஐஸ்வர்யாதான். யாரும் கேக்கல, உன் வேலையை பார்த்துக்கோ. மாமா மேல பாசம்னு சொன்னே, அது பாசமா இல்ல, மாமாவை அவமானப்படுத்திட்டே. ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க தமிழ் செல்விதான் உண்மையில ஜெயிச்சான்னு. அம்மா, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. நடந்ததை தான் சொல்றேன். சரி, எல்லாரும் சும்மா இருங்க. சேது மனநிலை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. மாமா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தவறா நினைச்சு எதுவும் செய்யல. நீ கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணினது எனக்கு தெரியும், போய் ஓய்வு எடு. அக்கா, உங்களிடம் பேசணும்னு நினைச்சேன். 432 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சது ஜெயிப்பா. அது கருணை ஓட்டு தான் மக்கள் போட்டாங்கன்னு தகவல் இருக்கு. அப்படின்னா என்ன செய்யலாம். தமிழ் செல்வி வெற்றி அடைந்தது போல போஸ்டர் அடிச்சு ஊர்ல ஓட்டுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியுது. நீ இன்னும் தூங்கலையா. இரவு 2 மணி வரை படிச்சுட்டு காலையில 6 மணிக்கே எழுந்துட்ட. பெண்ணுக்கு படிப்பு எதுக்கு, கல்யாணம் பண்ணிட்டு போ. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை